அரை மணி நேரமாக நடைபெற்று வந்த அமைச்சரவை கூட்டம் முடிவடைந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எத்தனை அமைச்சர்கள் பங்கேற்றார்கள், என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது? ராஜா, தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் 3 மணிக்கு தொடங்கியது. இந்த கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்கள், அதாவது ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் பங்கேற்கவில்லை. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவரை தவிர அனைத்து அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சுமார் 30 நிமிடங்கள் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள், கொள்கை சார்ந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதில் குறிப்பாக கூற வேண்டுமென்றால், நிலம், அதாவது பத்திரப்பதிவுத்துறையில் நிலம் பத்திரப்பதிவு செய்வதற்கான அந்த வழிகாட்டு மதிப்பீட்டை குறைப்பதற்கான ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டதாக, அதற்கான அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என தெரிகிறது. அந்த பத்திரப்பதிவுக்கான வழிகாட்டு மதிப்பை குறைப்பதற்காக இதில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக பல்வேறு, அதாவது ஏற்கனவே 5 முறை அமைச்சரவை கூட்டம் நடந்துள்ளது. அதிலும் இந்த வழிகாட்டு மதிப்பீட்டை குறைப்பதற்கான அந்த ஆலோசனை நடைபெற்றது. இறுதியாக 35% வரை வழிகாட்டு மதிப்பு குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதற்கு அடுத்தபடியாக GST எனப்படும் சரக்கு சேவை வரி தொடர்பாக ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நாடு முழுவதும் அமலுக்கு பெற உள்ளது. அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கும் விதமாக ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திலும் அதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். நமது சட்டப்பேரவை கூட்டத்தொடர், தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் அதில் சட்டம் நிறைவேற்றுவதற்காக ஒரு அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 24 நாட்கள் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர், மானிய கோரிக்கை மீதான கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் எது போன்ற புதிய அறிவிப்புகள் வெளியிடுவது தொடர்பாகவும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே அதிமுகவின் பொதுச்செயலர், மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள், இதில் இந்த வரக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் அதற்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுக்கும் தொடர்பாகவும், கொள்கை முடிவு எடுப்பது தொடர்பாகவும் இதில் முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 30 நிமிடங்கள் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பதவியேற்றதிலிருந்து இது 5வது அமைச்சரவை கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது.